எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ஆதரவளிச்சிட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 30 ஆகஸ்ட்டு 2024. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு லைவ் டெமோ பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கடந்த 2-3 நாளாகவே வந்து ஒரு கன்சல்டேஷனில் தான் போயிட்டுருக்குது. இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் வந்து ஒரு கேப் அப், அதாவது கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த 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 கன்சல்டேஷனை வந்து இன்றைக்கி வந்து உடச்சி மேலே போகிற மாதிரி ஒரு கேப் அப் வந்திருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே வந்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த கன்சல்டேஷனை கன்சிடர் பண்ணி இப்போ மார்க்கெட் மேலே போகும் பட்சத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் அகைன் வந்து மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த 2-3 நாளாகவே கன்சல்டேஷனை உடச்சி மார்க்கெட் மேலே போகுதுன்னு சொன்னால் பையர்ஸ் வந்து உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ பையர்ஸ் என்ட்ரி ஆகும்போது மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னு சொன்னால், செல்லர்ஸை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காண்டி, ஸோ செல்லர்ஸ் வந்து இப்போ எப்போ வெளியே போவாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே ஆல்ரெடி இப்போ செல்லர்ஸாக இருப்பாங்க, பையர்ஸாக இருப்பாங்க. ஸோ பையர்ஸ் வந்து இப்போ இந்த கேப் அப்போ யூஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட் வந்துடுவாங்க. ஸோ செல்லர்ஸ் என்ன ஆகும்னு சொன்னால், செல்லர்ஸ்க்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பேனிக் இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், 51,500 தாண்டி போகும்போது தான் அவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுருப்பாங்க. 51,500க்கு மேலே தான் அவங்க ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணி என்ன பண்ணுறோன்னு சொன்னால், சி சைடு என்ட்ரி வந்து நம்ம இன்றைக்கி எடுக்க முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் வந்து இப்போது ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ரெட் கேண்டில் வச்சு கீழே தான் வருது. ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பான ஒன்று. ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சினா தான் நம்ம வந்து ஃபர்தராக வந்து நம்ம மார்க்கெட் எப்படி அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த எதிர்பார்ப்புக்கு மார்க்கெட் வருதுன்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேண்டில் எப்படி க்ளோஸ் வைக்குது, அடுத்த கேண்டில் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு நம்மளோட என்ட்ரியை கால் சைடு வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து கீழே எவ்வளோ தூரம் வந்துச்சோ அதே மாதிரி ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ ரிஜெக்ஷன் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு க்ரீன் கேண்டில் வந்து வச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து வைக்கிது அப்படின்னாலே மார்க்கெட்டில் வந்து நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேண்டில் வருது, அப் அண்ட் டவுன் ஒரு 2 கேண்டில் 5 கேண்டிலுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சின்ன ரேஞ்சிலே வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால், அன்றைக்கான மார்க்கெட் முழுசும் ஒரு கன்சல்டேஷனில் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால், கொஞ்சமாக ஒரு 50 பாயிண்ட் மேலே வரும், அப்புறம் ஒரு 50 பாயிண்ட் கீழே வரும், அப்புறம் ஒரு 100 பாயிண்ட் மேலே போகும், அப்புறம் ஒரு 100 பாயிண்ட் கீழே வரும். ஸோ இந்த மாதிரி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இன்றைக்கி வந்து நம்மளுக்கு பெரிய ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு டவுட்டு தான் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கான பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் தான் நம்மளுக்கான எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்குமான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேண்டில், அதாவது ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையும் லோவும் நான் வந்து மார்க் பண்ணி 50% வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை உடச்சி மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கச்சில கொஞ்சம் ஒரு சின்ன மூவ்மெண்ட்டு நம்மளுக்கு தேவையான ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்டு ஒரு 40 பாயிண்ட் வர டக்குன்னு ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதை கேப்சர் பண்ண முடியுமான்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து ஸோ ஒரு கன்சல்டேஷன் தான் நின்றுட்டே தான் இருக்குது. ஒரு மூவ்மெண்ட்டே இல்லை. ரொம்ப ஸ்லோவாக தான், டெட் ஸ்லோனி கூட சொல்லலாம். சுத்தமாக ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே இந்த மாதிரி இருக்கிறது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ரேரு. ஏன்னா மார்க்கெட் வந்து இடையில தான், அதாவது ஒரு 11 மணிக்கு மேலே தான் இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஆகும். ஆனால் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னாலே இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஆகுதுன்னு சொன்னால் சுத்தமாக வால்யூமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ வால்யூம் இல்லாத மார்க்கெட் வந்து இந்த மாதிரி தான் மேலே போகிறதா கீழே போகிறதான்னு தெரியாமல் அங்கேயே நின்றுட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் அன்றைக்கி எவ்வளோ கேவலமாக இருக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடைச்சா கூட நம்ம அந்த மூவ்மெண்ட்டை பயன்படுத்தி நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு வெளியே போயிடலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்மளோட லைனை வந்து, அதாவது 50% லைனை பிரேக் ஆகி மார்க்கெட் வந்து மேலே வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், ஒரு 51,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து நான் வந்து இப்போ
என்ட்ரி ஆகிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து 315 316 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு வந்து என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ நான் பார்க்குறேன் எவ்வளோ தூரம் மேலே போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதா இல்லைனா ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போடுறதாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கொஞ்சமாக மேலே வருது, கொஞ்சமாக கீழே வருது. ஸோ ஒரு சின்ன 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மூமெண்ட் வந்து ஒவ்வொரு கேண்டில்லையுமே இருந்துகிட்ருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ஃபேவராக தான் மார்க்கெட் மேலே வருது. ஸோ எவ்வளோ தூரம் வருதுங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ண முடியுமாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் ப்ரீமியத்துலலாம் ஒன்றும் பெரிய மூமெண்ட்லாம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மார்க்கெட் வந்து ஓகே ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் தான் நம்மளுக்கு வந்து இப்போ போயிட்டுருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் வந்து 2 லாட் எடுத்துருக்கிறேன். வழக்கமாக ஒரு லாட் தான் எடுப்பேன். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால 2 லாட் எடுத்துருக்கிறேன். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன மூமெண்ட் கிடச்சினாலுமே நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணிடலாங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நான் 2 லாட் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து அதாவது இன்றைக்கான டே ஹையை உடச்சி மார்க்கெட் மேலே போகுது. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து கரெக்டான பிரேக் அவுட்டாக ஒழுங்காக மேலே போச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஒரு கண்டிப்பாக லாஸுக்கு வந்து விட மாட்டேன். ஸோ சின்ன ப்ராஃபிட்டாக நான் புக் பண்ணிட்டு தான் வெளியே வருவேன். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே நம்ம ப்ராஃபிட்டை கண்ணில் பார்த்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம லாஸுக்கு போகிறோம்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய பைத்தியகாரத்தனம் என்னை பொறுத்த அளவுக்கு. ஸோ அதனால் ஓகே இப்போ பார்த்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக மேலே போயிட்டு திரும்ப ரிஜெக்ஷன் ஆகி கீழே வருது. ஓகேங்களா? நான் வந்து ஸோ என்னோடய ப்ராஃபிட்டை வந்து நான் புக் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நான் ப்ராஃபிட் புக் பண்ணாமல் இருந்தேன்னு சொன்னால் மறுபடியும் வந்து மைனஸில் போய் லாஸ் ஆகி ஸோ மேலே கீழே இங்கே வந்து ஒரு மூமெண்ட்டே இல்லை மார்க்கெட்டில். ஸோ இந்த மூமெண்ட்டே இல்லாத நேரத்தில் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ லாஸ் தான் வரும். ஸோ இந்த லாஸை வந்து நான் ஏற்றுக்க விரும்பலை. ஏன்னு சொன்னால் இன்றைக்கான மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுங்கிறத ஏன்னா நம்மளுக்கு இப்போ நல்லாவே தெரியுது. ஸோ அந்த மார்க்கெட்லேயே நான் வெயிட் பண்ணி வந்து லாஸ் தான் புக் பண்ணுவேன் அப்படின்னா நம்மளே மாதிரி பைத்தியக்காரன் யாரும் கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தாலும் போதும்னு சொல்லிட்டு என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரேடை நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஒரு சின்ன ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்து கிடச்சிருது. ஒரு 400 ப்ளஸ் 400 ப்ளஸ் ரூபா வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. போதும், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாம். அடுத்தாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு என்ட்ரி நல்ல என்ட்ரி கிடச்சின்னு சொன்னால் நம்ம வந்து அதில் இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்கணும். ஸோ நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆனால் மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். வழக்கமாக வெள்ளிக்கிழமைனாலே நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஒரு மொக்கையான மார்க்கெட்டாக தான் போயிட்டுருக்குது. இருந்தாலும் பேங்க் நிஃப்டி வந்து இந்தளவுக்கு மொக்கையாக போகிறத நான் வந்து இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கான என்ட்ரி கிடைச்சா மட்டும் நம்ம எடுப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி டேயை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்முடைய மார்க்கெட் அப்டேட்டை வந்து நான் எப்போவுமே வந்து நம்முடைய டெலகிராம் சேனலில் வந்து நான் கொடுத்துட்ருப்பேன். ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு ஒரு சில கால்ஸும் கொடுப்பேன். ஃப்ரீ கால்ஸ் தான். உங்களுக்கு தேவையானவங்க வந்து அந்த ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி சின்ன சின்ன ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் என்ட்ரி வந்து கிடச்சிது. என்னென்னு சொன்னால் இந்த 50% லைனை உடச்சி கீழே வரவும் நான் வந்து ஒரு என்ட்ரி எடுத்தேன். அதாவது புட் சைடு என்ட்ரி எடுத்தேன். 51,600 பிஇ. ஓகேங்களா? ஸோ இதில் 2 லாட்டு எடுத்துகிட்டு நான் வந்து பார்க்கும்போது என்னன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே மூவ்மெண்ட் ஆகும், அதாவது இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். பட் ஆனால் மார்க்கெட் வந்து அதே ரேஞ்ச் பவுண்டில் தான் மறுபடியும் போயிட்டே இருந்தது. நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை. ஸோ நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் லாஸ் வந்து புக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறங்காட்டி ட்ரெயில் ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது ஃபர்தராக உடனே வந்து ட்ரெயில் ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு 150 ருபீஸ் பக்கம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் கிடச்சிது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்லேயும் நம்ம வந்து ஒரு மொத்தமாக ஒரு 580 ருபீஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து ஓகே இன்றைக்கியோட வந்து ஃபுல்லாக மார்க்கெட் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இன்றைக்கான ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தால ஒருவேளை நல்ல மூவ்மெண்ட் மார்க்கெட்டில் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து
ஒன்றில் அந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கு மார்க்கெட் வந்து கீழே கொஞ்சம் டவுன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து அகைன் வந்து என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னு சொன்னால் இப்போ இந்த செல்லர்ஸ் தான் வந்து நிறைய உள்ளே இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ செல்லர்ஸ் வந்து உள்ளே இருக்கிறாங்க. இந்த செல்லர்ஸை வந்து மார்க்கெட்டை வந்து எக்ஸிட் பண்ண வைக்கணும், அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஹேண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே தான் போகும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ 51,500ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸையும் உடச்சின்னு சொன்னால் மார்க்கெட் கண்டிப்பாக நல்ல ஒரு பூம் இருக்கும், நல்ல ஒரு மார்க்கெட் அப்சைடு மூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் இப்போ வர பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபுல்லி ரேஞ்ச் பவுண்டு தான் மார்க்கெட்டு, ஓகேங்களா. ஸோ இது நடக்குமா அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்க தான் முடியுமே தவிர கண்டிப்பாக நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் கடந்த ஒரு வாரமாகவே வந்து மார்க்கெட் வந்து செம கன்சல்டேஷனில் தான் போயிட்டுருக்குது. ரொம்ப ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட்டே கிடையாது. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறது, அப்புறம் அப்படியே வந்து அங்கே ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் இப்படி தான் நிற்கிறது, ஓகேங்களா. நன்றி.